பானே ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல். முதல் ஸ்கேமில் வந்து எப்படி மாட்டியிருக்காங்கன்னா, ஆஃபர்ஸை நம்பி வந்து அவர் போயிருக்காரு. என்னன்னா ஆஃபர்ஸில் வந்து அன்லிமிட்டட் கிராஃப்ட் வந்து ஒரு 80,000 தான் ப்ரோ. நீங்கள் 2000 6000 கிராஃப்ட் வரையும் பண்ணாலுமே உங்களுக்கு 80,000 தான் சொல்லி சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஐயா 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன்யா. எப்படி? எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனா வட்டி போனா அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டியில் அள்ளி தருவேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளெல்லாம் எண்ணி கொடுங்க. நம்பிக்கைலாம் இல்லைன்னா எண்ணியே குடுறா. ஏன்டா உசுர வாங்குற? அந்த 80,000 என்னெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பிஆர்பி வந்து இவ்வளோ செஷன் கொடுத்துருவோம், ஜிஎஃப்ஸ் வந்து இவ்வளோ செஷன் கொடுத்துருவோம், அது போக உங்களுக்கு வந்து 2 இயர்ஸுக்காக மெடிசன் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம், அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரே டைம் அமௌண்ட் பே பண்ணால் இவ்வளோ இது நமக்கு கிடச்சிதுன்னு நினச்சி அவரும் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து 2000 கிராஃப்ட் வந்து ஆல்ரெடி நம்மகிட்டே கன்சல்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து அவருக்கு வந்து 20,000 சொல்லியிருக்கோம். இப்போ கிராஃப்ட் 10 rupees பண்ணி 2000 கிராஃப்ட் வந்து 20,000 சொல்லியிருக்கோம். 5 days மெடிசன் வந்து 1000 சொல்லியிருக்கோம். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து 2500 சொல்லியிருக்கோம். ஸோ இதே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து 7000 வந்து அடிஷனல் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிம்போது அவர் இன்னும் எக்ஸ்பெக்ட் வந்து அதிகமாக தான் ஆக செஞ்சுருக்கு. ஸோ ஓகே, அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து அங்கே நடக்கலை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரா, வருது நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போனேன், அந்த இடத்துல வந்து என் கூட பண்ணவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 4000 கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 3000 கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 80,000 தான் வாங்கினாங்க, எனக்கு 80,000 தான் அப்புறம் வாங்கினாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. இல்லை நமக்கு வந்து சும்மா ஒரு லைன் வச்சுட்டு 80,000 வாங்கியிருக்காங்க, அவங்களுக்காச்சு ஏதோ கொஞ்சம் ஒரு 3000 கிராஃப்ட்டோ 4000 கிராஃப்ட்டோ வச்சு வாங்கின மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப புலம்புனார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஜிஎஃப்சி செஷனுக்காக வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் முடிச்சுட்டு 1 year முடிச்சுட்டு ஆஃபர்ஸுக்கு முடிச்சதுக்கப்புறம் போயிருக்காரு. ஜிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 6000 சொல்லியிருக்காங்க, அவரால் வந்து 6000 கொடுத்து அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியல. ஸோ திரும்ப வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருந்தார். ஸோ அப்போ தான் சொல்கிறார், இந்த மாதிரி அடைச்சி சொல்கிறாரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும்னா ஆஃபருங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே தான் வந்து யாராலாம் கொடுக்க முடியும். ஸோ அன்லிமிட்டட் ஆஃபரோ இல்லை அதிக பிஆர்பி ஜிஎஃப்சியோ யாராலும் கொடுக்க முடியாது. சரிங்களா, அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதர் இது மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்ததில் வந்து ஒரு சில பேர் வீடியோஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஆனால் நேரில் போட கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி நேரில் போகும்போது எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோவில் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லியிருந்தது, நேரில் போனதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது மாதிரி நிறையவே டிசப்பாயிண்ட் வந்து நம்மகிட்ட பண்ணிட்டு வந்துருக்காங்க. சரிங்களா, ஸோ வீடியோவில் வந்து ரூம் ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க ப்ரோ, ஆனால் நேரில் போனால் ரூமுக்கு தனி சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க, ஃபுட்டுக்கு வந்து தனி சார்ஜஸ் வாங்கியிருக்காங்க. இதுவே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா ரிசர்ச் பார்த்து போயிருக்காரு, அதாவது நிறைய இடங்களில் போது ரிசர்ச் வீடியோ வந்து காமிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா ஹேர் வந்து பக்காவாக காமிக்கிறாங்க, டென்சிட்டி வந்து நிறைய வச்சமாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமாக காமிக்கிற எல்லாமே பயங்கரமாக காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆகி நான் அந்த மாதிரி போயிட்டேன் ப்ரோ அப்படி சொல்கிறது வந்து தவறான விஷயம் கிடையாது, நல்ல விஷயம் தான். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்து போயிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வீடியோஸ் பார்த்த மாதிரி அவர் வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரல. எப்படி ஒரு குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். டவுன் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஏன்னா என்ன காரணம்னா, அவருக்கு வந்து டோனர் ஏரியா வந்து சுத்தமாகவே கிடையாது. ஸோ டோனர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பீல்ட்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ஏரியாலேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுபோது ரிசல்ட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ எல்லா கிளினிக்லேயுமே வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, புரியுதா, என்னோட டோனர் ஏரியா வந்து எப்படி இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ கிராஃப்ட் சொல்கிறீங்க, அவ்வளோ கிராஃப்ட் பண்ணால் ரிசல்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், அது லோ குவாலிட்டியாக இருக்குமா, இல்லை மீடியம் குவாலிட்டி ரிசல்ட்ஸாக இருக்குமா, இல்லை ஹை குவாலிட்டி ரிசல்ட்ஸாக இருக்குமா, இப்படி நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கணும். சரிங்களா, ஸோ தெளிவாக வந்து யார் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்கள போய் பண்ணிக்கோங்க. ஸோ எது கேட்டாலும் அப்புறம் சூப்பராக பண்ணிடலாம், அப்புறம் வாங்க அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம் சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு அமேசிங்காகவோ ஒரு வண்டர்ஃபுல்லாகவோ அப்படி சொல்கிற கிளினிக்கை பற்றி நம்பி போகாது. சரிங்களா, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டோனர் ஐடியா இப்போ சைடில் வச்சுட்டு போடுறேன். ஸோ இந்த மாதிரி டோனர் இருக்கா, ஹை டென்சிட்டி ரிசல்ட் வரும், இந்த மாதிரி டோனர் இருக்கா, மீடியமாக ரிசல்ட் வரும், இந்த மாதிரி டோனர் இருக்கா, கொஞ்சம் லோவாக தான் ரிசல்ட்ஸ் வரும். சரிங்களா, ஸோ எல்லாமே வந்து இந்த டோனர் பொறுத்தா ரிசல்ட்ஸ் வரும். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டோனர் நல்லா இருந்தால் நல்ல ரிசல்ட் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டோனர் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து
100%மே முடி வந்து வளர்ந்துருமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக வந்து நம்ம வந்து இந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு 1.5 வருஷத்தில் ஓனாக கிளி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த 1.5 வருஷத்தில் வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணது, ஸோ லைவாகவும் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணேன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு 2000 கிராஃப்ட் பண்ணுறோன்னா அந்த 2000 கிராஃப்ட்டுமே வளருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது. அதில் வந்து ஒரு 80% தான் வளரும். சரிங்களா, 20% வளராமே போயிடும். ஸோ வந்து வளராமல் போனாலும் டென்சிட்டி இஷ்யூ வருமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. எப்படி வளராமல் போகுதுன்னா, இப்போ 2000 கிராஃப்ட் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கங்கே வந்து ஒரு ஏதோ சின்ன சின்ன பாலிக்கல் வளராமல் போயிடும். ஸோ வளரும் போது டென்சிட்டி வந்து அந்தளவுக்கு கம்மியாக தெரியாது. சப்போஸ் இன்கேஸ் இந்த ஒரு இடத்த ரவுண்டாக அந்த இடத்துல கூட வளராமல் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கேப் தெரியும். ஸோ அதுவுமே பரவாயில்ல, ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கேட்டுக்கோங்க. பிரதர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஏதோ சரியாக வரலை, டென்சிட்டி வரலன்னா எனக்கு திரும்ப வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை எனக்கு வந்து அதுக்கு தனியாக சார்ஜஸ் பண்ணி அது தெளிவாக கேட்டுக்குவோங்க. சரிங்களா, ஸோ நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு. ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணேன் ப்ரோ, பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. 6 மாதம் நல்லா இருந்துச்சு, 1 வருஷம் நல்லா இருந்துச்சு, 1 வருஷம் நல்லா இருக்குது. திரும்ப கொட்டிடுச்சுன்னு சொல்லி யாருமே எந்த கேஸுமே வந்ததில்லை. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். எதனாலனா நம்ம பயோட்டிக் சப்ளிமெண்ட் கொடுக்கறதில்லை. ஸோ மினாசிட் வந்து நம்ம கொடுக்கவே கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக வளர வைக்கிறோம். சரிங்களா, ஸோ மினாசிட் வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, திரும்ப விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி விட போய் என்னாகும், பச்சைப்பொடி எல்லாமே கொட்டிடும். ஸோ அதனால தான் வந்து மினாசிட் நம்ம கொடுக்கவே கிடையாது. இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி கேஸ் வந்துருக்காங்கன்னா, பிரதர் இந்த மாதிரி கூட பண்ணிட்டு போனேன், ஸோ அங்கங்கே டென்சிட்டி கூட வராமல் இருக்குது பிரதர். ஸோ இந்த இடத்துல நல்லா இருக்குது, இந்த இடத்துல நல்லா இருக்குது, இங்கே மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவோம், ஸோ ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி கிளாரிட்டியாக நீங்கள் முதல்ல கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்தியாவிலே வந்து டிரான்ஸ்பிளான்ட் சென்டரு இப்போ நிறையா வந்து ரொம்ப வளர்ச்சி வந்து நிறைய பேர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ரிசர்ச் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிம்போது நிறைய பேர் அதர் கண்ட்ரிஸ், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து பண்ணுறாங்க. அதே டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம இந்தியாவில் எங்கேயாச்சும் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சென்டரில் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் அமௌண்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு இன்னமும் வந்து அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு எங்கே ரிசர்ச் நல்லா கொடுக்காங்க, நல்லா டீட்டெயிலாக நீங்களே ரிசர்ச் பண்ணிவிட்டு போய் பண்ணிக்கிட்டால் உங்கள் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான கிரிட்டிக்கலான விஷயம். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி முதல் வந்து உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணணும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸோ அலர்ஜி டெஸ்ட்லாம் பண்ணணும். ஸோ இன்னுமே நிறையா சென்டரில் வந்து பிளட் டெஸ்ட் பற்றி எதுவுமே பேஷண்ட்டை சொல்கிறது கிடையாது. பிபி இருக்கா, சுகர் இருக்கா, தைராய்டு பிரச்சனை இருக்கா, இல்லை லிவர் பிரச்சனை எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை அவங்க உடம்புல வந்து என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, ஏதாவது நம்ம அரசு சாப்பிடும்போது அலர்ஜி ஆகுமா, எதுவுமே வந்து செக் பண்ணுறது கிடையாது. எங்க கூட்டி போறீங்க? கைய விடுங்க. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எனக்கு என்ன அந்த இடத்துல மூடிக்கிட்டு மொட்டையை போட்டு போனா என் மொடுக்கு அது இன்னைக்கு தான் நம்ம பையில சரியான கட்டையை தூக்கி வந்திருக்கானுங்க. கத்தி நம்ம கைக்கு வச்சா கம்பு சண்டையில பிளட் நம்ம சந்தம் தச்சு மொழி தள்ளிட வேண்டியதான். எப்பா அந்த மண்டைக்கு பட்டி பாருங்கப்பா. ஜெயிக்கிறாப்படா. நம்ம அமௌண்ட் 50. வெரி குட். போதும் போங்கடா, சந்தனத்தை 50 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டீங்க. போங்க திட்டாங்களா ஓப்பந்தாய். ஐயோ ஏதாவது நம்ம அரசு சாப்பிடும்போது அலர்ஜி ஆகுமா, எதுவுமே வந்து செக் பண்ணுறது கிடையாது. ஸோ பண்ணாமலே டேரெக்டாக வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க நேரில் வர வச்சு ஸோ டேரெக்டாக வந்து ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பிளட் டெஸ்ட் கம்பல்சரி வந்து அவங்க சொல்லலைனாலும் நீங்களாக கேட்டுவாங்க. அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் வந்து முதல் எடுங்க, அலர்ஜி டெஸ்ட்டில் எடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான வீடியோஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம். ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா, டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க, நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது என்னமா மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்ணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், என்ன மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கொடுக்காம என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ப்ரோ எனக்கு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு ஒரு டவுட்டு நான் கேட்கும்போது அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி என்னை அவங்க வர வைக்கிறதுக்காக நிறைய கன்வின்ஸ் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ ஆஃபர் தரேன், இவ்வளோ பண்ணித்தரேன், என்னை வர வைக்கிறதுக்காக டெய்லியும் அவங்க கால் பண்ணி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே நான் போய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்குன்னு ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கால் பண்ணி நிறையா கால்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து நிறையா கால்ஸ் வருது. ஸோ நிறைய இடங்களில் பண்ணிவிட்டு வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க.
ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து எப்படி நம்ம அதில் ஓவர் கம் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதோ பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, இந்த இடத்துல இடிச்சிருச்சு, பிளட்டு வந்துருச்சு, அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் கிளினிக் கால் பண்ணாலும் அவங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி ஆச்சா, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்கிற தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியும். அது மாதிரி ஆஃப்டர் டிரான்ஸ்போர்ட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து நீங்கள் அடிக்கடி கிளினிக்கை போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமோ இல்லை ஒரு 3 மாதம் ஒருக்கவோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க போய் கிளினிக்கை விசிட் பண்ணி ரிசல்ட் எப்படின்னு கேட்டு வந்துங்க. சரிங்களா? அது வந்து மெயினான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இது பெரிய கம்ப்ளைண்ட்டே கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட் பற்றி நம்ம சொல்லிக்காங்க என்னென்னா, ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க பிரதர் நான் வந்து கான்டாக்ட் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன டீட்டெயிலாக நான் தெளிவாக கேட்டுக்கிறேன், எவ்வளோ கிராஃப்டாக என்ன அமௌண்ட்டு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் கான்டாக்டே பண்ண மாட்டீங்களே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்போது அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணிக்க போகிறேன், ஸோ என்ன இதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்டுக்க மாட்டீங்களே சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம ஏன் வந்து அவங்க போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறதில்ல, ஸோ ஏன் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி ஏன் பண்ணுறதில்ல, அது வந்து அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு எப்போ டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுதோ அப்போ வந்து நம்மகிட்ட பண்ணிட்டா போகலாம். அதுவரையே நம்ம வந்து நம்மளாக கால் பண்ணுறதோ, நம்மளாக வந்து ஏதோ சேல்ஸ் டீம் வச்சு நம்மளுக்கு கால் பண்ணி பேச வைக்கிறதோ, ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்து இவ்வளோ பேசுகிறது நீ கண்டிப்பான முறையில் வந்து இவ்வளோ இது கொடுக்கணும் எங்களுக்கு, அந்த மாதிரி டார்கெட் கொடுக்க மாட்டோம். ஸோ மற்ற இடங்களில் வந்து அவங்களே சொல்கிறாங்க ப்ரோ என்ன உங்கள் கிளினிக் ஒரு தடவை தான் கால் பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்கள் காலே எனக்கு பண்ணல, அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய கிளினிக்கை வந்து ரீச் பண்ணேன், அவங்க வந்து டெய்லி 10 தடவை கால் பண்ணுறாங்க, எப்போ வரீங்க சார், எப்போ வரீங்க சார், எப்போ வரீங்க, என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளினிக் என்ன இருக்குன்னா, ஸோ ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து டார்கெட் கொடுப்பாங்க, எனக்கு மாதம் வந்து இவ்வளோ கிளைண்டில் வந்து பேச வர வச்சுட்டு உனக்கு இவ்வளோ சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை அந்த கடையில முடிவெட்டலையடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே, இதுல ஏதாவது எசைஸ் ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டாரா கிழிச்சு விடுவானுங்க. அண்ணா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும், அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமா ஆமா, இந்த தடவை விடவே விடாதடா. என்னடா என்னடா அது மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல டாக்டர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னன்னா இப்போ கன்சல்டேஷன் வந்து டாக்டர் பண்ணுறீங்க, ஸோ அவங்களுக்கே வந்து ஒரு டார்கெட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பற்றி நிறைய டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது யார்ட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தினேஷ் உங்கள் கிளினிக் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம், ஆனால் எங்களுக்கு டார்கெட் கொடுப்பீங்களா அப்படி கேட்குறேன். டார்கெட்டில் என்ன வரும் அப்படி கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பிரதர் இந்த மாதிரி வந்து மாதத்துக்கு இவ்வளோ கிளைண்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் கொடுப்பாங்க, அப்படி வந்து டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டேன்னா எனக்கான சேலரி கம்மியாக இருக்கும், இன்சென்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் கேட்குறேன், எனக்கு வந்து மந்த்லி சேலரி எந்த அளவுக்கு தருவீங்க இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் மெடிக்கல் பர்சன் தான் 80% வந்து டிரான்ஸ்போர்ட் கிளினிக் ரன் பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு சர்ஜன்ஸு அப்புறம் நர்ஸ் எல்லாம் வந்து அவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க, நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் டார்கெட் வந்து நிறையா கொடுக்குறாங்க. சரிங்களா? இவ்வளோ வந்து எனக்கு வந்து பேசஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது அது வந்து ஓயாமல் ஃபோன் பண்ணி பேசுகிறதோ இல்லை டேரெக்டாக கன்சல்ட் போகும்போதோ ரொம்ப கேன்வாஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது, அவங்களோட கிளினிக்கை பொறுத்தது. சரிங்களா? நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டோம், யாருக்கும் ஃபோன் பண்ணி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்போ தேவைப்படுதோ அப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஸ்கேமு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ உள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கிளினிக்கை ரன் பண்ணுறது நான் மெடிக்கல் பர்சன்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரி எடுத்துக்கோங்க, நான் வந்து டாக்டரோ சர்ஜன்ஸோ கிடையாது, நான் என்ன படிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஐடி தான் முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் இந்த கிளினிக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, ஸோ நான் படிச்சிருக்கேன், ஸோ வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்ன நம்பி வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருக்கீங்க, ஸோ நீங்களாம் வந்து ரெடியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளினிக் செட்டப் போடுறேன். ஸோ பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், சர்ஜன்ஸை பண்ணுறேன், அப்புறம் நர்சஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க தான் ஒர்க் பண்ண போகிறாங்க, நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹேர்லைன் வரையதோ இல்லை இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதோ இல்லை பிஆர்பி ஜிஹெச் போட்டதோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது வந்து என்ன சொல்லுது, அது வந்து எந்த ஒரு இதுலையுமே யாராலும் அப்செட் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஆனால் இப்போ உள்ள சில இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஆர்பி ஜிஹெச்சி அவங்களே பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து வீடியோவில் பேசுகிறேன், இதே மாதிரி வீடியோவில் வந்து சில பேர் பேசுகிறாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டாக்டர் கிடையாது, சர்ஜன்ஸ் கிடையாது, ஒரு நர்ஸு கூட கிடையாது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே பிஆர்பி ஜிஹெச் வந்து பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது டவுன் பண்ணுது, இந்த ஃபீல்டில் வந்து எந்த அளவுக்கு டவுன் பண்ண போது எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கிளினிக்கில் வந்து போய் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் முன்னாடியே வீடியோஸ் வந்து ரொம்ப தைரியமாக வந்து பிஆர்பி ஜிஹெச் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் டிரான்ஸ்போர்ட்டே அவங்க வந்து உட்காந்து பண்ணுற அளவுக்கு கூட அவங்க போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சரிங்களா?
நல்லா தானடா இருக்குது. தலையில அடிபட்டதுனால உள்ள பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. நீ படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? என்ன டாக்டர் இவங்கள என்ன வச்சு தோல் கத்துக்கிறாங்க? சந்துரு அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் நம்பர் 1 நீரோ. நம்பர் 1 நீரோவா? பாக்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. ஹேர்லைன் வரைகிறது வந்து ஒரு சர்ஜன் தான் வரையணும் சரிங்களா. ஒரு சர்ஜனோ அட்லீஸ்ட் ஒரு டாக்டரோ யாராச்சும் படித்தவங்க இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஹேர்லைன் பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒரு ஓனரு, இந்த கிளினிக்கோட ஓனரு, அதுக்காக வந்து நான் உட்காந்து வரைகிறதோ அதுக்கு வந்து பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணோம்னா ஹேர்லைன் வந்து எந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாக வரும் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து 3 விரல் பார்த்து வரையணும், ஸ்கேல் வச்சு அளவு வச்சு பண்ணணும், டெம்பரல் கரெக்டாக பண்ணணும். சும்மா அப்படி எனக்கும் வந்து வரைய தெரிஞ்சு வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம முறையில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் டென்சிட்டியாக எதிர்பார்க்க முடியாது, நேச்சுரலாக எதிர்பார்க்க முடியாது சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஹேர் லைனும் இந்த டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு யார் பண்ண போகிறாங்க அது வந்து தெளிவான வந்து எக்ஸ்பிளனேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் வந்து ஏமாற மாட்டேங்க சரிங்களா. ஸோ இதான் கடைசி ஸ்கேமு. இந்த ஸ்கேம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் போய் நிறைய கிளினிக் போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்காக ஜிஎஃப்சி போகிறாங்க. ஸோ ஜிஎஃப்சி போகிற இடத்துல என்னென்னா ஒரு ஜிஎஃப்சி ஒரு 5000லேருந்து 7000 வரையும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி போது அவங்களாம் அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியல. இப்போ தாண்டா பெரும்பூச்சி விட்டு டிரான்ஸ்போர்ட் ஒரு 50,000 பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே மெயின்டெனன்ஸ்க்கு வர சொல்கிறாங்களே, மாதம் வர சொல்கிறாங்க. இதுக்கு நான் மாதம் ஒரு 4000 போட வேண்டியதாக இருக்குது. என்னோடய மாத சம்பளமே 15,000 20,000 தான். நான் இதுக்கே ஒரு 4000 செலவழிச்சிட்டு என்னோடய போக்குவரத்து போயிட்டு இருக்க ஒரு 1000 செலவழிச்சிட்டு மாதம் இதுக்கே 5000 நான் கொடுக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எதனால் வந்து அந்தந்த கிளினிக் ரேட்டு கூட சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளைண்டோட ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா. இப்போ மாதத்துக்கு ஒரு கிளினிக்கில் 5 பேஷண்ட் 6 பேஷண்ட் தான் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இபி பில் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பில்டிங் ரெண்ட் இருக்கும். ஸோ டாக்டருக்கு வந்து சேலரி கொடுக்கணும், நர்ஸுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், சர்ஜன்ஸ் வந்து சேலரி கொடுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது பேஷண்ட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்கும்போது அவங்க ரேட்டு வந்து அதிகமாக தான் வச்சு பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கிளினிக்கில் வந்து நீங்கள் வந்து போகிறதோட எனி டைம் பிஸியாக இருக்குது தெரியுமா. நீங்கள் போகிற கிளினிக் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து கிளைண்ட்ஸ் நிறையா வராங்க. நம்மளை மாதிரி முடி கொட்டினவங்க மெயின்டெனன்ஸுக்காகவோ ஹேர் டிரான்ஸ்ஃபருக்காகவோ நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த மாதிரி இடத்துல வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா பேஷண்ட்ஸ் ஃப்ளோ வந்து இங்கே மாதம் 5 தான் இருக்குன்னா அங்கே அட்லீஸ்ட் மினிமம் வந்து மாதம் ஒரு 100 பேராச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதோட அதிகமான மாதம் ஒரு 300 நாள் கூட பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோட காசுக்கு ஒரு ரேட்டு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஜிஎஃப்சி பார்த்தீங்களா அது 4000 5000 சொல்கிறாங்களா. அந்த மாதிரி இடங்களில் ஒரு 1500 2000 2500 இந்த மாதிரி ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கும் சரிங்களா. அந்த மாதிரி கிளினிக்கை பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாமே ஏமாது பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணி 10 வீடியோ பார்க்குறீங்களா 10 வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டேரக்டாக கூட கன்சல்ட் போங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குவீங்க, இவ்வளோ தான் அமௌண்ட் வாங்குவீங்களா, இதுக்கப்புறம் வந்து அடிஷனல் அமௌண்ட் வந்து நான் கொடுக்க மாதிரி இருக்குமா, மெயின்டெனன்ஸுக்கு வந்து நான் எப்போல்லாம் வரணும், மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எவ்வளோ காசு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து வாங்குவீங்க, எல்லாத்தையும் கிளியராக கேட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ரெகுலர் போஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. ஏய் அடிச்சதே 5 பேர் தான்டா, ட்ரீட்மெண்ட் பார்க்க 25 பேரா? தெரு மோனையில் இருக்க தேன்மொழி டாக்டர் பார்த்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். நீங்க வேற சவாரி பார்த்துங்கோ.